ஹாய் குட்டீஸ், இன்னைக்கான ஸ்டோரி பார்த்துடலாமா? பாபிலோன்கிற ஒரு ராஜ்யத்தில் தரியுன்னு ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அங்கே தரியு ராஜா கிட்ட தலைமை அதிகாரியாக தானியல்னு ஒரு அண்ணன் வேலை பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப அறிவானவங்க, அன்பானவங்க. ராஜாவுக்கு அந்த தரியு ராஜாவுக்கு வந்துட்டு இந்த தானியல் அண்ணானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த தானியல் அண்ணா வந்துட்டு ராஜ்யத்தில் இருக்கிற மற்ற யாருக்குமே பிடிக்காது. அவங்க மேலே பொறாமை. ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம குட்டி பிள்ளைங்களாம் இருக்கோம். நமக்கு இருந்து ஒரு பிள்ளைய மட்டும் டீச்சருக்கு பிடிச்சதுன்னா மற்ற பிள்ளைங்களாம் பொறாமப்படுவாங்கல்ல, அந்த பிள்ளைய மட்டும் டீச்சருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு என்னென்னா, இந்த தானியல் அண்ணாவை ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் மற்ற ஆட்களை பிடிக்கல அப்படிங்கிறதுனால அந்த தானியல் அண்ணா மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க. அதனால் அவங்க எல்லாரும் ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது என்னென்னா, ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா ஒரு 30 நாட்களுக்கு மட்டும் உங்களை மட்டும்தான் வணங்கணும். வேறு எந்த கடவுளையோ எந்த விக்கிரகத்தையோ இல்லைனா எந்த மனுஷனையோ வணங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போடலாம் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கும் சரி ஓகே, இது நல்லதாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் கையெழுத்து எழுதி அப்படி அதை மீறினாங்கன்னா சிங்க குகைகளை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் எழுதி சட்டத்தை மாற்ற முடியாத மாதிரி அந்த கெட்டவங்க எல்லாருமே ராஜா கிட்ட வாங்கிடுறாங்க. சரியா? நம்ம தானியல் அண்ணாவும் இதை கேள்விப்படுறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களோட யெகோவா கடவுளை பார்த்து அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க. இதை வந்து இந்த கெட்டவங்க பார்த்து ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா 30 நாளைக்கு உங்களை மட்டும்தானே வணங்கணும்னு சொன்னோம். ஆனால் அந்த தானியல் மட்டும் கேட்கல, வீட்டில் போயிட்டு அவன் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ, இவங்க எல்லாரும் தானியலை மாட்டி விடுறதுக்காகத்தான் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு ராஜாவுக்கு தெரிஞ்சவொடனே ராஜா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் கண்டிப்பாக சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லி ராஜா சொன்னதுனால எழுதி போட்டு கையெழுத்து போட்டதுனால கண்டிப்பாக நிறைவேற்றி தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால தானியலை வந்து சிங்க குகையில் போட சொல்லிடுறாங்க. ஆனால் ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு சிங்க குகையில் கொண்டு தானியலை போட்டுடுறாங்க. ராஜாவுக்கு தூக்கமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ராஜா நேராக அந்த சிங்க குகைக்கிட்ட போய் சொல்லிட்டு கேட்குறாங்க, தானியலே, உன் கடவுள் உன்னை காப்பாற்றினாங்களா? நீ விசுவாசித்த கடவுள் வந்து உன்னை காப்பாற்றினாங்களான்னு கேட்கும்போது தானியல் ஆமா, சிங்கங்கள் வாயிலிருந்து என்னை காத்திருக்காங்க அப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே காவலாளிங்களை கூப்பிட்டு சிங்க குகையிலேருந்து தானியலை வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே எடுத்த உடனே ராஜா வந்துட்டு இந்த சட்டத்தை போட அந்த கெட்டவங்க இருக்காங்கல்ல, பொறாமையினால் தானியல் அந்த சிங்கத்தின் குகையில் போட வச்சாங்கல்ல, அவங்க எல்லாரையும் சிங்க குகையில் போட சொல்கிறாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சிங்க குகைக்குள்ளே போடும்போது கீழே போகிறதுக்கு முன்னாடியே சிங்கம் எல்லாத்தையுமே சாப்பிட்ருது. ஏன்னா அவங்க பொறாமையினால தானே தானியலை வந்துட்டு இங்கேருந்து எடுத்து போட்டுறணும்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்களா, யார் பொறாமப்படுறாங்களோ அவங்களே அழிவில் வந்து விழுந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம குட்டி பிள்ளைங்க, சரியா? நம்ம அடுத்தவங்க கிட்ட பொறாமப்படக்கூடாது, யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, சரியா? ஆவியின் கனிகள்லாம் அடுத்து வந்து விசுவாசம். அதாவது தானியல் அண்ணா வந்துட்டு ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சுருந்தாங்க. அந்த சிங்க கோயிலுக்குள்ளே போகும்போது கூட ஏசப்பா நம்மளை பார்த்துக்குவாங்க, ஏசப்பா நம்மளை காத்துக்கிடுவாங்கன்னு அந்த விசுவாசத்தினால தான் அவங்க தைரியமாக போனாங்க, சரியா? அவங்க எந்த காரணத்தை கொண்டு 3 நேரம் ஜெபம் பண்ணுறதை விடுறதே இல்லை. அவங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுத்தாங்க. நம்ம குட்டி பிள்ளைங்க, நமக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ண தெரியாதுனாலும் என்ன காரியம் நமக்கு வேணுமோ அதில் ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஏசப்பா கேட்பாங்க, சரியா? இப்போ ஆவியின் கனிகள் அடுத்து என்னது? விசுவாசம். பாய் குட்டீஸ்.